ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு வந்து தேர்ட் ஓடிஐ இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பிக்க போகுது. இப்போதைக்கு வந்து சீரீஸ் ஈவன்லி பாய்ஸ்டா இருக்கு, ஒன் ஈச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சீரீஸ் டிசைடர் மேட்ச் விசாகப்பட்டினம்ல நடக்கும்போது ஏசிஏ விடிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் பத்தி பார்த்தோம்னா மொத்தம் வந்து இந்த ஸ்டேடியத்துல வந்து 10 மேட்ச் நடந்திருக்கு. 10ல் வந்து இந்தியா ஹேஸ் ஒன் 7, 2 தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டைடு அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், வந்து ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு, 321 ஈச் அடிச்சு டை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சிருக்காரு, 587 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் வந்து 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த ஸ்டேடியம்லயே. நெக்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து 355 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கரண்ட் பிளேயர்ஸ்ல பார்த்தா கேஎல் ராகுல் ஒரு செஞ்சுரி வச்சிருக்காருங்க. ஸோ ப்ளஸ் வந்து பவுலிங்ல பார்த்தா குல்தீப் யாதவ் நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. 4 மேட்சஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்கோர் வைஸ் பார்த்தோன்னா ஒரு பேட்டிங் பாரடைஸ் மாதிரி தான் இருக்கு. பட் பவுலர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமித் மிஸ்ரா 5 எடுத்திருக்காரு, ஸ்டார்க் ஒரு 5 எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ ப்ளஸ் இன்னொன்று முக்கியமான ஸ்டேட் நான் சொல்லியே தீர்வேன். என் தலைவன் தலை தோனி வந்து அவரோட முதல் செஞ்சுரி 148 அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து இந்த கிரவுண்ட்ல தான் அடிச்சாரு 2005ல. அதுவுமே வந்து ஒரு 348 நினைக்கிறேன், நாட் ராங், 348 ஏதோ அடிச்ச அந்த மேட்ச்ல. ஸோ ஓவராலா பார்த்தா வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் பிச் மாதிரி தான் தெரியுது, ஒரு பேட்டிங் பாரடைஸ் மாதிரி. பட் அதான் பிச் எப்படி இருக்க போது, கண்டிஷன்ஸ் என்ன, டியூ ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? அதாவது நீ சொன்னே தோனியோட இது அது ரொம்ப மெமரபிள் இது. ஏன்னா நம்பர் 3ல வந்து ஒரு அந்த டயத்துல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு 100 அடிக்கிறதே ஒரு வந்து ரேர் டு சி இந்தியன் இந்தியன் விக்கெட் கீப்பர் பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ நல்ல ஒரு யங் அக்ரெசிவா ஆடினாரு தோனி. பட் எனக்கு அந்த மேட்ச்ல எனக்கு தோனியை விட எனக்கு வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ஷேவாக். ஷேவாக் ஸ்டார்ட் பண்ண விதம் இருக்கு பாரு, 40 பால் 70+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது வந்து 200 அடிச்சிருப்போம் எதிர்பார்த்தது. கமெண்ட்ரிலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆயிருப்பார். ஸோ கம்மிங் பேக் டு இந்த மேட்சை பொறுத்தவரையும், பிச் பொறுத்தவரையும் பார்த்தா பேட்டிங் பேரடைஸ் தான் இது. பேட்டிங் நல்லா இதாகும். அண்ட் பர்டிகுலர்லி டியூரிங் த வின்டர் இந்த 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 டயத்தில் பார்த்தா நிறைய ஹை ஸ்கோரிங் நடந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க இங்கே வைசாகை கரெக்ட். பொறுத்தவரையும். ஸோ ஸோ குரூஷியல் நம்ம டாஸோட இது. அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சும் நம்ம டாஸ் ஜெயிப்போமாங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. அந்த இவன் கோகுல் கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தான், ஏதோ இத்தனை பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நடந்திருக்குன்னுலாம் ஒன் இன் அ சொல்லியிருந்தான். மில்லியன். லைக் தட். அதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கெட் த டாஸ் வின் அண்ட் சேஸ் பண்ணுவோம்னு ஹோப் பண்ணலாம். ஏன்னா டியூ இஸ் குரூஷியல். வைசாக்ல வந்து எப்போதுமே டியூ எப்போதுமே வரும். இட்ஸ் அ மஸ்ட். அதுவும் இந்த பர்டிகுலர் டயத்தில் கண்டிப்பாக டியூ இருக்கும். டியூ இருக்கிறதுனால பால் ரொம்ப ஸ்கிட் ஆகும். இட்ஸ் ஈஸி ஃபார் த பேட்டர்ஸ். இது பியூர் பேட்டிங் பேரடைஸாக இருக்கும். த ஆவரேஜ் ஸ்கோர் டசன்ட் மேட்டர். ஆவரேஜ் ஸ்கோர்லாம் ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பி 320 மினிமம் தேவை. கண்டிப்பா. 320+ ஹையஸ்ட் அடிக்கணும் வந்து நம்ம. 387 இந்தியா அடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அதான் 387, 321 அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு வாட்டி டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. பண்ணாங்க. டை பண்ணதெல்லாம் இருக்கு. ஸோ அதான் இந்த இந்த கண்டிஷன்ஸில் சேஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. வி ஹவ் சீன் இன் உமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச்லேயே ஆஸ்திரேலியா ஹையஸ்ட் சேஸ் அப்போ பண்ணாங்க லீகில். 331 நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் வினிங் த டாஸ் இந்த இதில். அண்ட் டியூ வந்து ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரையும். இந்த சீரீஸ்லேயே டியூ வந்து ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்கு. ஹோப்ஃபுல்லி வில் கெட் த லக்கி ஆன் தட் டாஸை பொறுத்தவரையும். டாஸ் வின் பண்ணி லெட்ஸ் சி, சேஸ் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி. இல்லைனா வி ஹவ் டு ஸ்கோர் பல்க் லோட் ஆஃப் ரன்ஸ். இந்த ஸ்டார்டிங் ஆக்சுவலாக பிச் இதை பொறுத்தவரையும் இனிஷியல் ஒரு 10 ஓவர்ஸ் மட்டும்தான் இட் வில் ஆஃபர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபேஸ் பவுலர். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்கிட் ஆயிரும். அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரையும். லேட்டர் பார்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், கம்ப்ளீட்லி இதாயிரும். டியூ இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு லெட்ஸ் சி. யா. அதான் லைக் அதான் இப்போ நீ சொன்னதுபடி ஸ்டாட்ஸ் பார்த்தா சேசிங் வந்து 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க 10ல். ஃபர்ஸ்ட் பேட்டே ஆனாங்க, 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயே தெரியுது நம்ம எவ்வளோ சேசிங் ஈஸிங்கிறத. அதான் இப்போ நீ வந்து அடுத்து எனக்கு என்னன்னா, இப்போ நீ அந்த ஸ்கோர் பல்க்லோட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம நம்ம பேட்டிங் டாப் சூப்பரா இருக்கு, பட் அந்த ஃபினிஷிங் ஓப்பனிங் நல்லா இருக்குப்பா, ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இல்ல.
அந்த கன்சர்ன்ஸ் பிளஸ் நம்ம டெத் bowling வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ற மாதிரியான சேஞ்சஸ் நம்ம கிட்ட கொடுக்க முடியுமான்னு பார்த்தா என்னோட ஸ்குவாட்ல பார்த்தா அப்படி எதுவும் பவுலிங்ல எதுவும் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய சக்தி தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்குவாட் டிஸ்கஷன்லேயே பேசியிருந்தோம் அடிஷ்னல் பவுலர் தேவைப்பட்டிருக்கும், கண்டிப்பா இருந்திருந்தா சீரீஸ்ல யூஸ் ஆயிருப்பாருங்கிறது. பட் இப்போ அப்போ அதுதான் ஃபீல் ஆகுது. இதை எப்படி இந்த கன்சர்ன்ஸை நம்ம இந்த ஸ்குவாடை வச்சு மீட் அவுட் பண்ண முடியுமா? எப்படி இருக்க போகுது காம்பினேஷன்? காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணால் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக எய்தர் நிதிஷ்குமார் ரெட்டி, அவரோட ஹோம் கிரவுண்டு நிதிஷ்குமாருக்கு, அண்ட் திலக் வர்மா ஆல்சோ இந்த கிரவுண்டில் நிறையா ஆடி இருக்காரு. அவரும் அவரோட ஹோம் ஸ்டேட்னால, ஸோ அவருக்கும் இது ஒரு சான்சஸ் இருக்குது. இவங்க ரெண்டு சேஞ்சஸ் நடந்தால் எய்தர் ஆஃப் ஒன் பிளேயர் தான் அது வரும். ஐடியலி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் டு அட்ரஸ் வந்து டெத் ஓவர்ஸில் கன்சர்ன் இருக்கிறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ஐடியல் கேண்டிடேட்டாக இருப்பார். ப்ளஸ் பவுலிங்க்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பால் டியூ இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப கம்மியாயிரும், பர்டிகுலர்லி பவுலிங் இன் செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரையும். ஸோ அதனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது ஆடுறதுக்கு. பட் என்னை பொறுத்த வரையும் பார்த்தா ஐ வில் நாட் சேஞ்ச் எனி திங். கிவ் இட் ஒன் மோர் டைம். யூ ஹவ் டு கிவ் த சான்ஸ் டு வாஷிங்டன் சுந்தர். ட்ரஸ்ட் டீம், அவரோட பவுலிங்கை ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு சான்சஸ் கொடுத்து அது மூலமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது வாஷிங்டன் சுந்தரால். ஸோ வி ஹேவ் எ வெரி குட் சாலிட் டாப் 5 பேட்டிங். அண்டு இவங்களை வச்சு லைக் இவங்களுக்குமே வந்து என்னன்னா, இஃப் தே ஹேவ் த குட் கான்ஃபிடன்ஸ் தே வில் ஆல்சோ ஹேவ் த எபிலிட்டி டு ஸ்கோர் ரன்ஸ் இன் த டெத். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஒன் ஆஃப் மேட்ச்க்காக வந்து நம்ம என்னோட பர்சனல் இது சொல்கிறேன், சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஒரு மேட்ச்க்காக கிவ் திம் கான்ஃபிடன்ஸ், ஈ வில் பெர்ஃபார்ம். அதான் என்னோட இதை பொறுத்த வரையும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் நடந்தால் வாஷிங்டன் பிளேஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் பிரசித் கிருஷ்ணா. இந்த மேட்ச் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் அவரோட ஓடிஐ சீரீஸ் அவரோட இது இருக்கும். இல்லைனா சம்மோன் வில் ரீப்ளேஸ் பிரசித் கிருஷ்ணா இன் அப்கமிங் ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரையும். பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஈவன் வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அவங்களுக்குலாம், ஈவன் ரவீந்திர ஜடேஜா ஃபார் த லைக் ஜடேஜாவுக்கும் எய்தர் அவரோட பவுலிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் பார்க்கணும். பேட்டிங்லேயும் அவர் என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறாருங்கிறது ஆன் அ லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிய வரும் ஒரு செலக்டர்ஸ் இதை பொறுத்த வரையும். ஸோ தீஸ் ஆர் கீ ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் ருத்துராஜ் ஹேஸ் டு கண்டினியூ. அவர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவரோட இதுவும் சான்சஸ் வரும் பேக்கப்பில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஜெய்ஸ்வால் வந்து ஐ ஃபீல் அவர் வந்து இந்த 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 இதை பொறுத்த வரையும் 100 அடிப்பாருன்னு தோணுது எனக்கு. சமோவாய் கட் ஃபீல் ஆகுது. ஜெய்ஸ்வால் ஒரு பிக் நாக் இருக்குன்னு எனக்கு தெரியுது ரவுண்ட் த கார்னர். ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி யா, லெட்ஸ் see. சொல்லு நான் சொல்லு, ஒன் பாயிண்ட் சொல்லு. யா, இல்லதான் லைக் காம்பினேஷன் வைஸ் அதான் எனக்கும் அந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுக்கு மேலே நம்ம சேஞ்சஸ் ஏதாவது பண்ணோம்னா டீம் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணாது. அது இன்னும் எதிர் இட் வில் பி இந்த சேம் லெவல் ஆர் இட் வில் ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் டவுன் தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் வீக்கர் ஆகும் தான் பவுலிங் வைஸ் தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுதான் தட் இல்லை மேபி பண்ணிட்ட ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கு 4 ஓவர் தான் போடுறாரு. அது நீ அந்த 3 ஓவர் 4 ஓவருக்கு நீ போடாம ரெகுலர் பவுலர் வச்சும் போய்க்கலாம். நீ பண்ணிட்டு ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணலாம், அது என்னோட ஒப்பீனியன். பட் அது பண்ணுவாங்களா தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் லெவன் தான் போவாங்கங்கிறது தான் என்னோட ஃபீல். நெக்ஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா என்னன்னு, அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்களான்னு நம்ம we have to think about that. See, I don't mind whoever comes, that's fine. As long as they are performing, I'm very much happy. பட் யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது. ஓகே, அதான் சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்ல வந்தேன். அதான் லைக் இப்போ என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட காம்பினேஷன் வந்து ஃபோர்ஸ்டு சேஞ்சஸ் தான் இருக்குமோங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவர் டிசார்சி போன மேட்ச் கொஞ்சம் ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங் மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் ஐ திங்க் இவரும் நாண்ட்ரே பர்கருக்கும் ஐ திங்க் ஹாம்ஸ்ட்ரிங் தான் நினைக்கிறேன். இல்லை ஐ டோன்ட் நோ என்ன இன்ஜுரின்னு மறந்து போச்சு. பட் டிசார்சி அண்ட் பர்கர் அவங்க 2 பேருக்கு தான் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ மேபி ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இருக்குமா. அண்ட்
ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா வந்து ஹோம்ல ஒரு சீரிஸ் தோக்க போற நிலைமை வருமா? அதான் பார்க்கணும். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ரெண்டுத்துக்கும்? ஐ திங்க் டிசார்சிக்கும் நாண்ட்ரே பர்கருக்கும் அண்டர் ஸ்கேன் போயிட்டு இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் அந்த ஈவினிங் தான் தெரிய வரும்னு சொல்றாங்க. பிரெட்ஸ்கி ம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயும் அது எதுவும் அதை பத்தி டச் பண்ணல. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஆன் தட். ஐ திங்க் இஃப் இஃப் அவங்களுக்கு இது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ்டு சேஞ்சஸா பர்கருக்கு பதிலாக பாட்மன் வர வாய்ப்பு இருக்கு. ஜெர்சிக்கு பதிலாக ரிக்கில்டன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிக்கில்டன் வந்தால் ரிக்கில்டன் அண்ட் மார்க்ரம் வில் ஓப்பன். ஃபர்ஸ்ட் ஒன் டே மாதிரி டிகாக் நம்பர் 3ல ஆட வாய்ப்பு இருக்கு. இதை ஓகே. தவிர எனக்கு தெரிஞ்சு வேற சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அவங்களோட இதை பொறுத்த வரையும். சவுத் ஆப்பிரிக்கன் இதை பொறுத்த வரையும் அவங்களுக்கு தே ஃபீல் அது அவங்களுக்கு செட்டில்டு காம்பினேஷன்ஸாக இருக்கும். இஃப் பர்கர் மிஸ்ட் அவுட் இட் இஸ் ஏ வெரி குட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. இனிஷியல் இதில் வந்து பர்கர் வந்து வாஸ் டூயிங் குவைட் வெல் ஆக்சுவலாக. அவரோட சீமா இருக்கட்டும், ஓபல் ஓகே. சீமா இருக்கட்டும், அண்ட் அந்த ஆங்கிள் கொண்டு வர்றது வந்து இனிஷியலி அந்த ஓப்பனர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆஹ், ஒரு சான்சஸ் இருந்தது. மேபி பாட்மேன் வந்தால் பாட்மேன் இஸ் எ டிஃபென்சிவ் போலர். அதுதான். ஓகே, லெட்ஸ் see. அதான் இப்போ அதான் எப்படி மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தா ரொம்ப நாள் ஐ திங்க் ரீசெண்டா எப்போ இந்தியா ஹோம்ல ஒரு சீரிஸ் தோத்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒன் டே வந்து அண்ட் டெஸ்ட் சொல்றியா சேர்த்து? சேர்த்து, ஆமா. ஐ திங்க் பாகிஸ்தானோட 1986 அப்போ தோத்தது தான் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணல. அப்படி இது பண்ணால் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும். அது நடக்குமா? வாட் இஸ் யர் ப்ரெடிக்ஷன்? ஸ்கோர்ஸ் எப்படி இருக்க போகுது? யார் வின் பண்ண போறா? பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு? அது நடக்க பாசிபிள் இல்லை தான். நடக்கக்கூடாது ஆஸ் இந்தியன் ஃபேனா என்னை பொறுத்த வரையும். அண்ட் ஐ எம் வெரி ஆப்டிமிஸ்டிக். அண்ட் உனக்கே தெரியும், நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு பொறுத்தவரையும் இந்தியா தான் வின் பண்ணும். அண்ட் வி ஹேவ் ஹை சான்சஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கும். லைக் அதிக சான்சஸ் இருக்கு இந்தியன் இதை பொறுத்த வரையும். வி ஆர் வெரி குட் சைட். ஸோ மே ஈவன் ஸ்குவாட் டு ஸ்குவாட் பார்த்தாலுமே நம்ம வந்து வி ஆர் பெட்டர் அவங்கள விட. அண்டு அவர் என்ன சொல்லுது, பிளேயர் டு வாட்ச் அவுட்னு சொல்றது பார்த்தா குல்தீப் யாதவ் பவுலிங்கை பொறுத்த வரையும். பேட்டிங்கை பொறுத்த வரையும் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால். எய்தர் ரோஹித் சர்மா ஆர் ஜெய்ஸ்வால் வில் ஸ்கோர் பிக். இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஹோப்ஃபுல்லி. உன்னை பொறுத்த வரையும்? ஹோப்ஃபுல்லி. அதான் எனக்கு அகைன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் ஐ வாட்ச் ரோஹித் சர்மா தான். ஏன்னா ஐ ஃபீல் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அண்ட் ஜெய்ஸ்வால் பண்ணா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஆசை. அண்ட் ஆஸ் யூஷுவல் ருத்துராஜ். இந்த மூணு பேர்ல யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஹாப்பி. அண்ட் இந்தியா ஷுட் வின். ஐ திங்க் இட் வில் வின். ஹோப்ஃபுல்லி லெட் சி. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத நீங்க எல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.